இன்னைக்கு ஒரு சந்தோஷமான தினம். ஒரு நீதிபதி எப்படி இருக்கணும்னா, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணின்னு ரொம்ப அழகா வள்ளுவர் சொன்னார். அதே போல 2 சான்றோர்கள் பார்க்கலாம். ஒண்ணு நீதிபதி ஜெயச்சந்திரன் ஐயா, இன்னொன்னு நீதிபதி ராமகிருஷ்ணன் ஐயா. எந்த பக்கமும் சாயாம ரொம்ப அழகா இன்னைக்கு திருப்பரங்குன்றம் தீபத்தூண் உடைய தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. இட் இஸ் ரிடிகுலஸ் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு சிறுபிள்ளைத்தனமாக மாநில அரசு இப்படி பண்ணா அவங்க கோச்சிப்பாங்க, அவங்க முஸ்லிம்ஸ் கோச்சிப்பாங்கன்னு சொல்றது ரொம்ப சிறுபிள்ளைத்தனம், அப்படி நினைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ண நிரூபிக்கப்பட்ட ஊர்ஜிதப்படுத்திய உண்மை. அதனால இந்த பகுதி அந்த தீபத்தூண் உட்பட திருப்பரங்குன்றத்துக்கும் முருகனுக்கும் சொந்தம்ங்கிறதுல எந்தவித ஒரு மாற்று கருத்துன்னு சொல்லியிருக்காங்க. யார் வேணா 1000 பேர் போய் ஏத்திக்கலாம்னு சொல்லல, கலட்டாயிடும். தேவஸ்தானம் உங்களுக்கு வேணுமா, தேவஸ்தானம் இருக்கு, அவங்க போய் ஏத்தி வரட்டும். அது ரொம்ப ஒரு நியாயமான ஒரு கருத்து. நாட் ஓபன் டு பப்ளிக். எப்ப பண்ண முடியும்? கார்த்திகை தீபம் அந்த நாள் அன்னைக்கு மட்டும், அந்த திருநாள் அன்னைக்கு மட்டும் பண்ணலான்னு நடுநிலைமைக்கு ஒரு உதாரணமாக அறநிலை அமைச்சகம் திருப்பியும் இங்க உச்சநீதிமன்றத்தில் சொல்லாம, நான் பிடித்த முயலுக்கு 3 கால் சொல்லாம, சிறுவிளைத்தனமாக சண்டை போடாம, தயவு செய்து இது திருப்பியும் இழுத்துக்கிட்டே போனா கூட அங்க கூட அறநிலைத்துறையுடைய மூக்கு உடைய போதுன்னு சொல்றேன். இதே வாய்ப்பை பயன்படுத்தி இந்துஸையும் இஸ்லாமியர்களும் சேர்த்திருக்கலாமே. இதை பயன்படுத்தி ஒரு பிரிவினைவாத அரசியல் செய்யறாங்க. அது நல்லதில்ல. இந்த நீதிபதிகள் கொடுத்த தீர்வு அதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்குதுன்னு சொல்லி ஜெய்ஹிந்த்.